ஹாய் விவோஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொறியாளர் டெக். நான் உங்கள் பொறியாளர். சாரி விவோஸ், எல்லாருக்கும் இது நாள் வரைக்கும் வீடியோ போடாமல் நம்ம எல்லா கஸ்டமர்ஸும் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வீடியோஸ் போல் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறீங்கன்ட்டு. ஸோ வீடியோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முடிஞ்ச அப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்றக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி உறையூரில் பண்ண வீடு தான். ஸோ உறையூரில் லிங்கம் நகரில் பண்ணிகிட்ருக்க ஒரு வீடு. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே 900 ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்க ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 14க்கு 16 ரேஞ்சில் உள்ள பெரிய கார் பார்க்கிங். கஸ்டமர் எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நிலையை பொறுத்த வரைக்குமே நம்ம 6 அடி கொடுத்துருக்கோம். ஸோ சைடில் ஒரு அடிக்கான அந்த கிளாஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட தான் இங்கே இருக்குது. ஃபுல் கிளாஸ் வேணும்னாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16க்கு 16. இங்கே நம்ம ஹாலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட ஃபைனல் டச். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சைட்லேயும். ஸோ இங்கேயே நம்ம அதை பண்ணியிருக்கோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செமி ஓப்பன் கிச்சனாக கேட்டாங்க. அதை எப்படி கேட்டிங்க அப்படின்னா 12க்கு 11 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு கிச்சன். ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு அது கப்போட 2 சைடு பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சைடில் வந்து இங்கே சாமி ரூமாகவும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 11க்கு 14 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் கீழே 4க்கு 10 அப்படின்ற ரேஞ்சில் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம். கீழே இருக்க பாத்ரூம் வந்து அவங்க லோ ரூஃப் கேட்டாங்க. ஸோ லோ ரூஃபாகவே நம்ம பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் அது எனக்கு அப்படி தான் இருந்தால் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம ஸ்பைன் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காட்டி எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பு தான் என் வீடு கட்டினா வேணும்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படியே பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அட்வான்டேஜாக இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்னா இந்த வீட்டில் ஓடிஎஸ் சேர்த்தோம். ஸோ கஸ்டமரோட பிளான் அது இல்லை. பட் நம்ம வந்து அந்த இடத்துல ஓடிஎஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ரெஃபர் பண்ணோம். கஸ்டமர் அந்த டிசைன்ஸை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நான் ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஓடிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற ஒரு லேயர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம அதையும் பிளான் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான டிசைன் முடிச்சோன்னா நான் உங்களுக்கு வீடியோ டைலிங் பண்ணோன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கீழே இருக்க மாதிரியே தான் மேலே எனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸும் கிட்டத்தட்ட 14க்கு 12 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான அங்கே கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம அங்கே லேப்டாப் கேட்டாங்க. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது லோ ரூஃப் இல்லை பாத்ரூம். ஆனால் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 4 அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு செகண்ட் பெட்ரூமும் மாடியில் இருக்குது. ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ண அந்த ஓடிஎஸ் கிட்ட இருக்க இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 14 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். பட் இதுக்கு பக்கத்துலேயுமே அதே சைஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 4 அப்படின்ற ஒரு பாத்ரூம் உள்ளே இருக்கும். பட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நம்ம 3 கோட் பார்த்துருக்கோம். ஸோ கஸ்டமரை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே நம்ம பண்ணோம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நாங்கள் எல்லா கஸ்டமர்ட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் தான், எப்பயுமே ரெகுலராக பில்டிங்க்கு வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் கேட்டு பண்ணி கொடுங்க. நாங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் பார்த்து ஃபுல்லாக ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெளியே வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அவங்க தட்டுவோடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட்டுவோடு தான் நம்ம இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தோம். கஸ்டமரோட ரிவ்யூவை வந்து நான் கடைசி வீடியோவை இந்த வீட்டோட ரிவ்யூவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து முடிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக நான் என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி கஸ்டமர் வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பாத்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதையும் தான் நம்ம டிசைன் பண்ணி இங்கே கொடுத்துட்டோம். ஸோ அதோட ஒர்க்கும் இங்கே போயிட்டுருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற ஒரு ஓவரால் வீடியோ இனிமேல் கண்டினியூ வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.